ஒரு சூடான டிஃப்ரெண்ட்டான இறால் தொக்கு சாப்பிட்டாலே செம்மையாக இருக்கும். அந்த மாதிரி சாப்பிட்லாம். எப்படி செய்கிறதுன்னு அதை பார்க்கலாமா? வாங்க. அதுக்கு ஒரு கடாயில் ஆயிலில் ஏலக்காய், லவங்கம், பட்டை, கிராம்பு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு அதோட ஆனியன் போட்டு இதையும் நல்லா சார்ட் அவுட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்குவோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு அதோட இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோங்க. வதக்கி முடிச்சதுக்கப்புறம் இதில் நான் இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி போட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இது ஒரு சேர நல்லா சேர்ந்து கலக்கிக்கோங்க. கலக்கி அதை வத்துற அளவுக்கு அதை கொஞ்சம் வேக விடுங்க. இந்த அளவுக்கு வற்றி வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி இதில் ஆட் பண்ணிவிட்டு நான் இங்கே அரை தக்காளி தான் எடுத்திருக்கேன். போதுமான அளவுக்கு தக்காளி கொஞ்சம் கம்மியாக போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம காரத்துக்கு எப்போ போட்டுக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். உப்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அதோடு சேர்த்து மல்லித்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், பெப்பர் தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் கம்மியாக காரம் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அதோட நம்ம இறாலையும் சேர்த்து இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதை ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சு வேக வைக்கலாம். தண்ணிலாம் வேண்டாம், எதுவுமே இல்லாமல் நம்ம மூடி போட்டு வேக வச்சு அதுவே தண்ணி விட்டு வெந்திருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா லைட்டாக நம்ம வெந்திருக்கா அப்படின்னு பார்க்கலாம். எனக்கு இன்னும் கொஞ்சம் இருந்தால் ஓகேவா இருக்குன்னு தோணுது. ஸோ அதனால் நம்ம கொஞ்சமாக இதிலையே தண்ணி ஊற்றிட்டு நம்ம வேகலாம். இந்த ஸ்டேஜில் நான் பார்த்தேன், எனக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ நம்மளும் கொஞ்சம் இதில் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். அதுவும் 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். அது அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி மூடி போட்டு திருப்பியும் வேக வச்சு ஒரு பதத்தில் எடுத்தோன்னா இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் எடுத்துருங்க.